கேள்வி 6:58 கூறும் நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது என்னிடத்தில் இருந்திருக்குமேயானால் உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள விவகாரம் முடிவுற்றிருக்கும். மேலும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார். அவசரப்படுவது உங்களுக்கும் எனக்கும் அல்லாவுக்கும் நமக்கு இடையே கூறும் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்? உங்ககிட்ட கேட்குறவங்க. யார் அவங்ககிட்ட கேட்பா? இல்லை யார்கிட்ட நம்ம கேட்போம்? நம்மளோட இருக்கிறவங்க தானே கேட்போம். வேதத்தையும் அதனுடைய விளக்கத்தையும், அதாவது மறைவானதை, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதை யார்கிட்ட கேட்போம்? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை யார்கிட்ட கேட்போம்? நம்மளோட வாழக்கூடியவங்க தானே. நம்ம எல்லாரும் இப்போ எங்கே போய் கேட்டுட்டு இருக்கோம்? எங்கே போய் கேட்டுட்டு இருக்கோம்? அப்படி கேட்குற இடத்துல அவங்களுக்கு பதில் வருதா? நாம் நமக்கு அறிவிக்கப்பட்டது மாறாக வாழ்க்கைக்கு புரிந்து கொள்ள முடியாத, அதாவது எனக்கு பதில் சொல்லாத இடத்தில் நாம் நம்முடைய கேள்வி கேட்கிறோம். இப்போ இது விளங்கி கொண்டவர்களுக்கு, விளங்கி கொண்டு யார்கிட்ட கேட்கணும்? நம்ம வாழும்போது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மளோடு வாழக்கூடிய ஒருத்தர் கேட்கும்போது யார்கிட்ட போய் கேட்போம்? அவங்க தெளிவுபடுத்துறாங்க, நல்ல விஷயம் சொல்றாங்க. இப்போ நல்ல விஷயம் சொன்னால் நம்ம கடவுள் ஆகிட்டோம் இல்லையா? கடவுள் சொன்னால் நல்ல விஷயம் நடக்கும், இறைவன் சொன்னால் நல்ல விஷயம் நடக்கும், அல்லான்னு சொன்னால் நல்ல விஷயம் நடக்கும், சிவா முருகா என்ன சொன்னாலும் சரி நல்ல விஷயம் நடக்கும். நல்ல விஷயத்த கேட்குறீங்கன்னு அர்த்தம். கூறும். அப்போ அவங்க பதில் சொல்றாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்றீங்க. சொல்றான். வழிகாட்டுதல் எப்படி இருக்கு? நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் எதற்கு அவசரப்படுகிறீர்களோ? நம்ம எதுக்கு அவசரப்படுறோம்? நல்லது வேணும்னு அவசரப்படுறோம். என்ன நல்லது வேணும்? நோயும் வறுமையும் இருந்து விடுபடும். அதான் நல்லது. நோயும் வறுமையும்னு உனக்கு விளங்குறதுக்கு முன்னாடி அது ரெண்டும் இல்லாம தான் இருந்தது. நோயும் வறுமையும் அவர்களுக்கு வருவதற்கு முன்னர் அவர்களுக்கு அது இல்லாமல் இருந்தது. பின்னர் ஏற்படுத்தி கொண்டார்கள். பின்னர் அவர்கள் தொழுகையை, வழிபடுதலை சடங்காக்கி கொண்டார்கள், மாற்றிட்டாங்க. இப்போ மனிதர் இருக்கிறாங்க, போய் கேட்டுங்க. மனிதர் இல்லை, அவங்க வீட்டில் போய் முறையிடுறீங்க. என்ன ஒரு போட்டோ முன்னாடியோ, அவர் சிலைக்கு முன்னாடியோ, ஒரு படத்துக்கு முன்னாடியோ, அவர் வச்சிருந்த பொருளுக்கு முன்னாடியோ, அவர் போட்டிருந்த ஆடைக்கு முன்னாடியோ, இல்லை அவர் வச்சிருந்த கை கடியாரமோ குச்சியோ அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் முறையிடுறீங்க, சடங்காக்கிட்டீங்க. எதற்கு நீங்கள் அவசரப்படுகின்றீர்களோ அப்படின்னு இருக்கும்போது சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. நல்லது வேணும்னு கேட்குறீங்க, அவசரப்படுறீங்க. அந்த நோய் தீரணும்னு அவசரப்படுறீங்க, வறுமை நீங்கணும்னு அவசரப்படுறீங்க. அது என்னிடத்தில் இருந்திருக்குமே ஆனால் அப்படின்னா என்கிட்ட இல்லைன்னு. நம்ம எல்லா இடத்துல எதுக்கு போறோம்? ஐயா போய் பார்த்து வந்தா, இந்த சாமியாரை பார்த்து வந்தா, இந்த சத்குருவை பார்த்து வந்தா, இல்லை பெரிய குருவை பார்த்து வந்தா, இந்த மகானை பார்த்து வந்தா அப்படின்னு நினைச்சு போறோம் இல்லையா? யார் ஒருத்தர் அவங்க இல்லைன்னா அவங்க சிலைக்கு. ஆனா இங்க இறைவாக்கு கூறும்னு சொல்லும் போது பதில் சொல்றாங்க. யாரு அதுக்கு ஆற்றல் இருக்கு நமக்கு சொல்லப்பட்டு போறோமோ அவளுக்கு அறிவிக்கிறாங்க. நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது என்னிடத்தில் இருந்திருக்குமானால் அப்படின்னு அவங்ககிட்ட இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்துறாங்க. முதல்ல இதுகாரும் நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் அவர்கள் நம்முடைய எல்லா பிரச்சனையும் நீக்கி விடுவார்கள். நீங்கி இருக்கு, அதை தெளிவுபடுத்துறாங்க. நான் இல்லை, நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்கள்? இப்போ அவசரப்படுறீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுவைச்சு பார்த்துட்டீங்க, அனுபவிச்சிட்டீங்க, அந்த நன்மையை அனுபவிச்சிட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்க அந்த தேவை வரும்போது அவசரப்படுறீங்க. இப்பயும் அவசரம் வந்தது, அனுபவிச்சிருக்கீங்க, இப்போ அவசரப்படுறீங்க. அதுக்கு முன்னாடி பொறுமையா இருந்தீங்க. நன்மையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவசரப்படுறீங்க. ரெண்டாவது இங்கதான் கூறுன்னு சொல்லும்போது மனிதன் பேசுறாங்க. அப்ப அங்கேதான் இருக்கு, அவங்க தான் செஞ்சாங்க, போனதுல அவங்க தான் செஞ்சாங்க, இப்பயும் அவங்க தான் செய்வாங்க. இப்ப தெளிவுபடுத்துறாங்க, நீங்க எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது என்னிடத்தில் இருந்திருக்குமானால் அப்படின்னா இல்லைன்னு அதான், இல்லைன்னு தெளிவுபடுத்துறாங்க. உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள விவகாரம் முடிவுற்று. கேட்கிறவங்களும் சொல்றவங்களுக்கும் இடையில என்கிட்ட அந்த சக்தி இருந்த நேரம் முடிச்சிருக்கும்ல. உடம்பு சரியா போ, வீட்டு பிரச்சனையா சரியா போயிருப்போம், முடிஞ்சிருக்கும்ல. முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல எதுக்கு அவசரப்படுறீங்க? ஏன் போய் லைன் கட்டி நிற்கிறீங்க? பதில் சொல்லாத அதை லைன் கட்டி நிற்கிறோம். பதில் வந்துடும் நம்பிக்கை. ஆனால் அது சடங்காயிடுச்சு. இப்போ நேரடியாக நமக்கு அறிவிக்கக்கூடியவங்க இருக்கும்போது மட்டும்தான் அது எல்லா காலத்துக்கும் அவங்க பதில் சொல்றாங்க. இருந்திருக்குமானால் நமக்கு எனக்கும் உங்களுக்கும் உடைய காரியம் முடிவிட்டு இருக்கும். என்ன பிரச்சனைக்காக பேசுறீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஏன்னா செய்ய சக்தி இருந்தா சரி. இப்போ நீங்க யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்களோ அப்போ இதை முடிஞ்சிருக்கும் இல்லையா? சடங்காக்கிட்டீங்க. அங்கே யாருமே பதில் சொல்லாத போது அங்கே போய் முறையிடுறீங்க. அப்போ அங்கே அதே பதில் அங்கே வச்சுக்கிட்டா கூட எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் முடிவிட்டு இருக்கும். ஏன் முடிவு வரல? நான் வருஷம் வந்துட்டு இருக்கேன் சாமி, மாசுகரம் வர சாமி,
திங்கக்கிழமை வர்றேன் சாமி, ஆனால் அப்படியே இருக்கு சாமி அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. முடிவு வேணும் கேட்டு அந்த ஆற்றல் இருந்தால் முடிஞ்சிருக்குமே, திருப்பி ஏண்டா வர்றேன்னு என்ன சொல்லப்படுது? இப்போ உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அதுக்கு விளக்கம் சொல்லப்படுது. தப்பு செஞ்சுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும், இந்த பரிகாரம் செஞ்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆகுதான் உங்களை நீங்க பார்த்தாலே போதுமே, சக்தி மிக்க ஒருத்தர்கிட்டயோ ஒண்ணுகிட்டயோ தான் கேட்குறீங்க. அவன் முடிஞ்சிருக்கணும்ல, ஏன் முடியல? முடிவு பெற்று இருக்கும் மேலும் அல்லாஹ் அவனை தவிர இல்லை. என்ன இறைவன், கடவுள், இந்த பேர் நான் பரமன், பரம்பொருள், என்ன பேர் நான் அநியாயம் செய்பவரை நன்கறிந்தவனாக இருக்கின்றான், குற்றம் செய்பவரை நன்கறிந்தவனாக இருக்கிறான். சரி, அப்போ நான் எனக்கு நடக்கல, அவன் நான் குற்றம் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணும்? எனக்கு நடக்கல, அவன் நான் குற்றம் புரிஞ்சிருக்கேன், நான் அநியாயம் செஞ்சிருக்கேன், அறிந்தவனாக இருக்கிறான்னு சொல்லப்படும். அவங்களுக்கு அதனாலதான் நான் இப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வழிகாட்டுதல் இருக்கு, எங்கே மறைவா இருக்கு, நற்செய்தி மறைவா இருக்கு, எச்சரிக்கை மட்டும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. நன்கறிந்தவனா இருக்கிறேன், நம்ம தப்பு பண்ணதுனால இப்படி நடந்திருக்கு, நான் குற்றம் பண்ணதுனால அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் இருக்கு, மறைவான செய்தி. என்ன செய்தி? என்ன குற்றம்னு நமக்கு தெரியல, சரி பரவாயில்ல, இனி செய்யாமலாம் இருக்கணும் இல்லையா, என் தவறுகள் இருந்து. அப்ப தெளிவு பெற வேண்டியிருக்கு, என் வாழ்க்கையில் நான் தெளிவு பெற வேண்டியிருக்கு, தெளிவில் செய்த தவறில் இருந்து விடுபட வேண்டியிருக்கு. ஒவ்வொருவரும் அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரையில் இறைவன் மாற்றுவதாக இல்லை. அப்ப என்னை பற்றி நான் அறிந்து என் உதவி தேடலாம், இறைவன் உதவி தேடலாம். படைத்தவன்ட்டு நம்ம உதவி தேடலாம். யார் அவர் படைத்தவனுக்கு நீங்கள் என்ன பெயர்மன் வைத்துக்கொண்டு நீங்கள் உள்ளத்தில் வழிபடுங்கள், உள்ளத்தில் வழிபடுங்கள். நீங்க மாறணும். உள்ளத்தில் வழிபடுறது இருக்கான்னா உள்ளத்துல அவன் அறிவிக்கிறான், அதன்படி நாம் வாழ வேண்டும். அங்கேதான் நம்ம திருந்துவேன். நான் செய்துவிட்டு மறந்தது எல்லாமே அங்கே நினைவுபடுத்தப்படும். நினைவூட்டும் நல்ல உபதேசம். அவன் நினைவுபடுத்தப்படும் அங்கே திரும்பும் பொழுது அது மறைவா இருக்கு. நீங்க அதை சரி பண்ணாத வரைக்கும் ஆற்றல் இல்லைன்னு சொல்லு. அவன் இறைவன் திரும்பல. அவன் எப்ப அந்த மனிதர் நமக்கு அறிவிக்கின்றார், நீங்கள் உங்கள் உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள், நானும் திரும்பி இருக்கிறேன், நீங்களும் திரும்பி இருங்கள். நம்ம என்ன நினைச்சு போறோம்? அவருக்கே அந்த சக்தி இருக்குன்னு நினைச்சு போறோம். அதனால அங்க சொல்லப்படுது, எங்க போனாலும் சரி அங்கே சக்தி இருக்குன்னு நினைச்சு போறீங்க. இந்த ஸ்தலத்தில் சக்தி இருக்கிறது, இந்த தலத்தில் சக்தி இருக்கிறது, தலத்தில் சக்தி இருக்குன்னு எல்லாரும் போறோம் இடத்துக்கு இல்லையா? இன்னொரு மனிதனை பார்க்கும்போது நினைக்கிறோம். ஆனா உண்மை உணர்ந்தவர்கள், மறை கற்பிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு காரியம் முடிக்கப்பட்டிருக்கும், இடம் ஆற்றல் இருந்திருக்குமானால் முடிக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். அறிந்தவனாக இருக்கின்றான், உங்களை பற்றி அறிந்தவன் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றான், உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு திரும்புங்கள், உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். அங்கு அவன் அறிந்தவனாக இருக்கின்றான், அவன் மட்டும்தான் அறிந்தவன். உங்கள் உள்ளம் மட்டும்தான் அறிந்திருக்கிறது உங்களை பற்றி. அங்கு திரும்புங்கள். என்னிடம் ஆற்றல் இருந்திருந்தால் இந்நேரம் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். பிரச்சனை இருக்காது. நீங்க ஆசைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா அவசரப்படுறீங்க. அவசரப்படுறதுக்கு காரணம், இதுக்கு முன்னர் நீங்கள் அதனுடைய சுகத்தை அனுபவித்து இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த உள்ளத்தின் பாதை திரும்புங்கள். உங்களுக்கு எங்கு நிகழ்ந்ததோ அங்கு திரும்புங்கள். அதை சொல்றாங்க. நம்மை போன்ற மனிதர் அவரை அறிவிக்கின்றார். இதை உணரும் பொழுது இப்ப நம்ம அவங்க கிட்ட போகும்போது இப்பதான் அந்த இறைவனுடைய பாதை நமக்கு தெரியும். முன்னாடி நம்ம அவங்களை ஆற்றல் மிகுந்தவராக போறோம். நம்மை போன்ற மனிதனாக இருக்கும் பொழுது இப்பொழுது மனிதனுக்குத்தான் இறைவனுடைய உதவி உண்டு. அவர் மனிதனாக இருக்கும்போது தான், அவர் மகனாக இருக்கும்போது இறைவன் உதவி இல்லை. ஏனென்றால் அவரே மகனாகிவிட்டாரே, அவரே கடவுளாகிவிட்டாரே. இது செய்து கொள்ளுங்கள், உங்கள் கடவுளிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் உண்மையில் அவர் மனிதனாக இருக்கும்போது அவனுக்கு இறைவனுடைய உதவி வருது. இப்பொழுது அவருடைய வேண்டுதல் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அவரை மனிதனாக, உங்களை போன்ற ஒரு மனிதனாக, நீங்கள் உங்களை மனிதனாக உணர்ந்து அவரை மனிதனாக உணர்ந்து கொடுக்கிறான் இறைவனுடைய ஆற்றல் அங்கே. நீங்கள் அவரை மகானாக, மாபெரும் சக்தியாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உதவி இல்லை. ஆனா நமக்கு நம்மளை போல ஒரு மனுஷன் எப்படி, நமக்கே நல்ல அவர் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் பணிவுடன் இருங்கள். அவர் பணிவுடையவராக, அதாவது இறைவனுக்கு வழிபடுவதை குறைவாக கொள்ள மாட்டார், பணிவோடு இருக்கார். அவர் நீங்களும் பணிவோடு, நீங்களும் இறைவனுக்கு பணிந்தவர்களாக இருக்கும் பொழுது இப்பொழுது இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவர் உங்களுக்கு உள்ளத்தின் பாதை திரும்பும் பொழுது நாம் மனிதனாகின்றோம். மனிதனுக்கு இறைவனுடைய உதவி, அவர்கள் அவசரப்படுவதில்லை. ஏனென்றால் இறைவனுடைய குணங்களை எல்லாம் மனிதன் தான் அறிவார், மகான்கள் அறிவதில்லை. மகான்கள் நீங்க யாரை சொல்லன்னு தெரியல, உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாது, அவர்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. மனிதனுக்கு தெரியும். உங்களுக்கு மனிதனுக்கு தான் இறைவனுடைய உதவி. மனிதனை நாம் விரும்புவதில்லை, மனிதனை நாம் விரும்புவதில்லை. அவன் மனிதனாக இருப்பதையும் நாம் விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் தான் மகானாக, தங்களை தாங்களே தூய்மையானவர்களாக எண்ணிக்கொள்பவர்களாக
பெருமை கொண்டவர்களாக. மனிதனுக்குரிய தகுதியில் பெருமை எல்லாம் இல்லை. இறைவனை உதவி உங்களுக்கு நீங்கள் வருவதில்லை. ஏன்னா நீங்களே இறைவனாக ஆக்கி கொண்டு விட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் பெருமை கொள்கிறீர்களோ நீங்கள் இறைவனாக உங்களே ஆக்கி கொண்டு விட்டீர்கள். பிறகு எங்கு திரும்புகிறீர்கள்? நீங்கள் தான் கடவுளாகிட்டீங்க. பின்ன யாருக்கு உதவி தேடுறீங்க? கடவுள் உதவி தேடுவாரா? நீங்க தான் உங்களை பெருமை கொண்டவள் ஆக்கிட்டீங்கன்னா கடவுளாகிட்டீங்க. இந்த கடவுள் எந்த கடவுள்கிட்ட உதவி தேட போது எதுக்கு போறீங்க? நீங்களே கடவுள் ஆகிட்டீங்க. அவங்களுக்கு எது பிரச்சனை வருது? பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? உங்களுக்கு மனிதனுடைய தேவையில்லையே. மனிதனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. உங்கள் மகாகுருவுக்கு ஏன் மனிதனுடைய உதவி தேவை இருக்கு? அவர் சென்று விடலாமே, எங்கேயாவது சென்று விடலாமே. எல்லா தேவையும் உருவாக்கி கொள்ள முடியுமே நினைத்த இந்த மாத்திரத்தில். வானங்களையும் பூமியும் படைத்த அந்த மகாகுருவுக்கு எனக்கு வேண்டியது உருவாக்கி கொள்ள முடியாதா? இல்லையா? அவ்வளவு கடவுளாகிட்டாச்சு. கடவுளாகிட்டாங்க. நீ தனக்கு வேண்டியதை உருவாக்கி கொள்ளல. அப்படித்தானே? நான் மனிதனுக்கு இறைவனுடைய உதவி. அப்ப அந்த மனிதனிடத்தில் அவர்களை மகானாக எண்ணிக்கொண்டு நீங்கள் போகும்போது அவர் கூறுகின்றார், உங்களை போன்ற மனிதன் என்னிடம் ஆற்றல் இருந்திருந்தால் எனக்கு அந்த காரியம் நேரம் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். நானும் உள்ளத்தின் பாதையில் திரும்பி இருக்கின்றேன். இதை உணரும் பொழுதுதான் நீங்க நினைச்சது நிகழ ஆரம்பிக்குது. இறைவனிலிருந்து அவருடைய வேண்டுதல் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அவரும் வேண்டுகிறார். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய தேவைகளை அவரும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்பொழுது அவர் அந்த வேண்டுதலை தனக்கடலாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது இறைவனிலிருந்து அந்த வேண்டுதல் நிறைவேறுகிறது. புரியுது? நாம் மனிதனாக, இறைவன் மனிதனை உயர்ந்த படைப்பில் அழகிய அமைப்பில் படைத்திருக்கின்றான். ஒவ்வொருவரையும் அவன் மனதை அழகிய அமைப்பில் படைத்திருக்கின்றான். நீங்க உருவத்தை வச்சுக்கிட்டு நீங்க அழகு பாக்குறீங்க. அழகானது அவன் மறைவாக்கி வச்சிருக்கின்றான். ஒவ்வொன்றும் அழகு. உங்க மனசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு காலத்திலும் நான் சின்ன வயசுல நல்லா இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னா பேசாதே. உங்களை அவன் படைத்துக் கொண்டே இருக்கின்றான். மனதை பாருங்கள், உங்கள் குணத்தை அது மறைவாக்கி வைத்திருக்கின்றான். பார்க்க முடியாது, அதனால் காரியங்கள் செஞ்சுவாங்க. நீங்கள் இறைவனை போற்றுகிறீர்கள். மறைவானதை நீங்கள் மனதில் கொண்டு காரியங்கள் செய்து வரும்போது உங்கள் இறைவனை நீங்கள் போற்றுகிறீர்கள். உள்ளத்தின் செய்திகளை நீங்கள் வழிபடுகிறீர்கள். எனக்கும் உனக்கும் தான் புரியல. நம்ம ரெண்டு தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா நம்முடைய உலகம் நம்முடைய சுற்றில் உள்ளது இல்லையா? நான் நியூஸ்ல கேட்கறதெல்லாம் உலகம் நினைச்சுக்காரு. அது என்னன்னு தெரியாது. ஒருத்தன் உண்மை பேசுறான்றான், ஒருத்தர் பொய் பேசுறான்றான் இல்லையா? சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் நமக்கு யாரும் தெரியாது. சொல்லக்கூடிய செய்தியை நம்முடைய இயற்கையோடு நம்முடைய உணர்வோடு கவனித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மை தெரியாது. ஒரு காலம் கூட ஆகுது. அது கூட ஒரு காலம் ஆகுது. நமக்கு அதை அறிந்து கொள்வதற்கும் ஒரு காலம் ஆகிடுது. இதுல எதுவும் கேள்வி இருக்கா? என்னுடைய தவிர நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் என் தவறை நானே உணர்ந்து விட்டால் அதற்கு ஒரு துறை தேவையா? கண்காணிப்பவர்கள் தேவையா? கண்காணிப்பதற்கான அமைப்பு எனக்குள் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட அவனுடைய உள்ளத்தின் பாதையை திரும்பினால்தான் பிரச்சனை நீங்கும். நீங்கள் அமைப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள், பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள், சட்டங்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எந்த ஒன்றும் உங்களுக்கு நன்மை தராது. நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட பிரச்சனைகளுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கலாம். நீங்களாக உண்டாக்கிட்டு நீங்களாக கட்டுக்குள் வச்சுக்கலாம். அந்த மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட அவன் தன் உள்ளத்தின் பாதையில் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் திரும்ப வேண்டும். இப்பொழுது ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு நன்மை செய்வனாக இருப்பான். தனக்காக நன்மை செய்யும் பொழுது அது பிறருக்கும் அந்த நன்மைகள் சென்று அடையும். ஆனால் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகளுக்கு இறைவன் உருவாக்கிய பிரச்சனை போன்று நீங்கள் இறைவனிடமே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உருவாக்கிய பிரச்சனை அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றாலும் இறைவன் அவர் அறிவிக்கின்றால் உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக திரும்புங்கள். திரும்பாத வரையிலும் நாம் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒருத்தர் மஞ்சளை போட சொல்லுவார், இன்னொருத்தர் கற்சடை போட சொல்லுவார், இன்னொருத்தர் வெள்ளச்சடை போட சொல்லுவார். இவ்வளோதான் மாற்றம் செய்யணும். இந்த மாற்றம் தான் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் எத்தனை யுகங்களானாலும் நீங்கள் எத்தான் செய்து கொண்டே இருப்பீங்க. மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் பாதையில் திரும்பாத வரையில் அவனுக்கு உண்மை புரியாது. உள்ளத்தின் பாதை தான் உங்களுக்கு வழிகாட்டும், ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும். நீங்கள் உங்களை மதிக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் நீங்கள் திரும்பினால்தான் நீங்கள் உங்களை மதிக்கின்றீர்கள். நீங்கள் உங்களையே மதிக்காத போது யார் உங்களை மதிப்பார்? உயர்ந்ததாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் மனம். அங்கு திரும்புங்கள். அந்த மனதை உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். எங்கு திருப்புகிறீர்கள்? யார் வருவார் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்? வந்து விட்டார். உங்களுடைய உள்ளத்தில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் எங்கு திரும்புகிறீர்கள்? அதை விட்டு விட்டு எங்கு திரும்புகிறீர்கள்? அப்ப வர்றதில்லை. எங்க போயிட்டார்? எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்களோ அவர் உங்களோட இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவரை எங்கு பார்க்க வேண்டும்? உங்கள் உள்ளத்தில் பார்க்க வேண்டும். எங்கு திரும்புகிறீர்கள்? வீட்டுக்குள்ள தொலைச்சிட்டு வெளியே தேடிக்கிட்டே இருக்கணும். எத்தனை யுகம் தேடினாலும் கிடைக்குமா? தொலைச்சி இடத்தை விட்டுட்டு வேலை தேடிக்கிட்டே இருக்கு. தொலைச்சி இடத்துக்கு போகான்னு சொல்ல கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கதான் வசதியா இருக்கு, இங்கே தேடுறாரு. ஒவ்வொருவரும் எத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா புது புது இடத்த காட்டிட்டு இங்க வந்து தேடுங்க, இங்க ரொம்ப வெளிச்சமா இருக்கு, இங்க வந்து தேடுங்க, இங்க பூந்தோட்டமா இருக்கு, இங்க வந்து தேடுங்க, இங்க பெரிய கண்ணா கட்டி வச்சிருக்கோம், இங்க வந்து தேடுங்க. நீங்க தொலைச்சிட்டு அந்த வீட்டுல
ஒவ்வொருத்தரும் தொலைச்சது அவங்க வீட்டில் தேடுறது போல ஒரு வருடமாக போகிறேன், ஒரு உலகம் போல சுற்றுறாங்க. நாங்கள் தேடிக்கிட்டே புது புது ஆட்கள் உங்களை புது புது இடங்களுக்கு அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். ஒவ்வொருவரும் உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். அங்கே உங்களுக்கான தேவைகள் நிறைவேறக்கூடிய பாதை அங்கே இருக்கு. நிறைவேறக்கூடிய பாதை அங்கே இருக்கிறது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவசரப்படாதீங்க. பொறுமையோட எப்படி நீங்கள் தொலைச்சிட்டு மறந்துட்டீங்களோ இப்போ நீங்கள் அதுவாக உங்களை செய்யணும். நீங்கள் அமைதியோடு இருக்கும்போது அமைதியோடு இருங்க. அவசரப்படாது. அமைதியோடு. அப்போ அமைதியோடு என்ன செய்யணும்? அமைதியோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு வாங்க. அது ஒரு வழிகாட்டும். நீங்கள் தொலைத்ததின் பாதையில் அது கொண்டு போகும். அந்த அமைதி கொண்டு போகும். அமைதி உங்களை வழி நடத்தும். நீங்கள் எதை தொலைத்தீர்களோ அதன் பாதையில் அந்த அமைதி உங்களை கொண்டு சேர்க்கும். அமைதியோட மனசு இருக்கணும் அப்படின்னா உடல் இயங்க வேண்டும். உடல் இயங்கினால்தான் மனம். ஏன் இப்போ நிறைய மனச்சிக்கல் ஏற்படுது. மனம் எப்பொழுது சிக்கலுக்குள்ளாகிறது? உடல் இயங்கவில்லை என்றார். இப்போ உடல் இயங்காமல் இருப்பதற்கான வழி எல்லாம் சொல்லித்தரலாம் அப்படின்னா எல்லாருக்கும் மனப்பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மனப்பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய காரணமாக தான் உடல் இயங்காமல் இருப்பதற்காக வழி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வெள்ளம் சேர்த்து வச்சுக்கோ, அப்புறம் உட்காந்து சாப்பிடுறான். அப்புறம் நீ மனநோயாளிய மாதிரி இருன்றான். நீ சம்பாதிச்சது என்னன்னு உனக்கே தெரியாது. உன்னை என்ன பண்றான்னு உனக்கே தெரியாது. நீ சம்பாதிச்சவே மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இப்போ என்ன கேள்வி? மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன் வருது? இயங்காமல் இருப்பது காரணம். ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. காலர் மட்டும் ஒயிட்டு. இப்போ முழுக்க ஒரு காலில் செருப்புலேருந்து ஒயிட் இருக்கும். கால் செருப்புலேருந்து ஒயிட்டு. கரைபடியாத கை கூட கிடையாது. ஆடை போல ஒரு ஒட்டு மொத்தத்தையும் கரையே படிக்கல. குறிக்கும். நமக்காக அர்த்தம் வச்சுக்கிறது. நம்ம குறிக்கும். நம்ம ஊர்ல குறிக்கும், அவங்க ஊர்ல வேற குறிக்கும். இன்னொருத்தங்கிட்ட இன்னொன்று குறிக்கும். நீங்களும் வச்சு சட்டம் தானே. அது குறிக்கும். மனசு அதை பற்றி பேசும். உள்ள திரும்பினாலும் தெரியும் மனசு வெள்ளையா இருக்கா இல்லையான்னு. இல்லையா? மனதிற்கு ஏது நிறம்? தெளிவாக இருக்கிறீங்களா? அதுதான் வெளிச்சம். இந்த வெள்ளையான டியூப்லைட் சேப்பில் இருக்கு. காகிதத்தை ஓட்டினா சேப்பாக தெரியும். பச்சை கலர் கேட்டால் பச்சையாக தெரியும். கண்ணாடி தூசி படிஞ்ச கண்ணாடி துடைக்கிறதுக்கு பதிலாக முகத்தை துடைச்சிக்கிட்டே. இப்படி நம்மளை ஒவ்வொரு பாதையிலேயாவது நம்மளை வேறு பாதை ஒன்று தான் உள்ளே திரும்ப வேண்டும். அதை மட்டும் தான் பாதை. நமக்கு பிடிக்கல உள்ள திரும்பினா நம்ம தனியாக போகணும். நீங்கள் துடைச்சது நீங்கள் தேடணும். உங்கள் கணவன் துடைச்சிட்டு கணவன் தேடணும். பிள்ளை துடைச்சது பிள்ளை தேடணும். நீங்கள் ஒரே ஆள் எல்லாருக்காக தேட போறீங்க. யார் என்ன துவைச்சாலும் கூட தெரியும். உங்க கண்ணுக்கு நீங்க துவைச்சா மட்டும் தான் தெரியும். ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும். இறைவனுடைய பாதையில் திரும்புவதாக இருந்தால் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும். இப்போ உள்ளத்தின் பாதையில் திரும்ப வேண்டும். எங்கேயுமே நீங்க திரும்பிடக்கூடாது, தனித்து திரும்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருந்து உங்களை கூட்டமாக பிரிக்கிறாங்க. கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவன் இறைவனுடைய படைப்புகளை தெரிந்து கொள்வதற்கு தான் உள்ளத்தின் பாதை திரும்புகிறோம். முதல்ல நம்ம திரும்பும்போது நம்முடைய குறைகள் காண்பிக்கப்படுது. தூய்மையாக வாங்க, கெட்டது நல்லதையும் கலந்துராதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்காக உள்ளத்தின் பாதையில் திரும்பி என்னுடைய குறைகளை நான் நீக்கிக்கொண்டே நன்மைகளை அவன் காட்டக்கூடிய அந்த பாதை. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனி, யாருக்கும் போட்டியாக இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஊரில் ஒருத்தர் ஒன்று செய்கிறாருன்னா அதே நம்மளும் செஞ்சிருவோம். அவங்களுக்கு போட்டியாக. உள்ளத்தின் பாதை திரும்பும்போது போட்டி இருக்காது நமக்கு. நீங்கள் தனித்துவமாக உங்களுக்கான காரியம் செய்வீங்க. அவருடைய காரியத்தை செய்வார். அவருடையது உங்களுக்கும் தேவைப்படும், உங்களுடையது அவருக்கும் தேவைப்படும். ஒவ்வொருத்தருட்டையும் அப்படி ஒன்று இருக்கும். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை இருக்குது. நம்ம மதிக்காதனால நம்மகிட்ட தெரியல. உங்களுக்குரிய ஆற்றல் மறைவாக இருக்கு. நீங்கள் உங்களை மதிக்கும் போது தான் வரும். நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்க என்னை மதிக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளை மதிக்கலையே. அப்போ உள்ளத்தின் பாதையில் நாம் திரும்பும் போது தான் நம்மை நாம் மதிக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய ஆற்றல் வெளிப்படும். அடுத்தவங்க மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்கே தான் போட்டி வருது, பொறாமை வருது, நோய் வருது. நோய் உங்க உடம்புல இல்லை, மனசுல, அதாவது குணத்துல. குணம் கெட்டு போச்சு. குணம் கெட்டதுனால உடல் பாதிக்கப்படுது. நீங்க உடலை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அதனால எந்த ஒன்றும் தீர மாட்டேங்குது. சாகிற வரைக்கும். செத்ததுக்கு அப்புறம் கூட வைத்தியம் பார்க்குறாங்க. செத்துட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதானே தவிர நான் செத்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொல்றது இல்லை செத்துட்டாங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு உங்களை வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விதத்திலும் உங்க உடலுக்கும் வைத்தியம், உங்க மனசுக்கும் வைத்தியம் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்போ வைத்தியம் தேவைப்படாது, எப்போ மருந்து தேவைப்படாதுன்னா என்னுடைய மனதின் பக்கம் நான் திரும்பும்போது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதின் பக்கம் திரும்பும்போது என்ன அங்கே தெளிவு இருந்தால் தான் நீங்கள் திரும்ப முடியும். அங்கே தெளிவு இருந்தால் நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கோம். தெளிவு இருந்தால் நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன செஞ்சு அதை பண்ணுவோம் அப்படின்னு. மறைவானவற்றின் திறவுகோல் அவரிடமே உள்ளன. அதனால உள்ள போங்க. முதல்ல உள்ள போங்க. இப்போ மறைவானவற்றின் திறவுகோல். உள்ள போறதுக்கு திறவுகோல் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்குள்ள நீங்க பார்க்கறதுக்கான திறவுகோல் உங்ககிட்ட இருக்கு. இப்போ அங்கே மறைவானது உங்களுக்கு அவன் அறிவிக்க இருப்பது, அகிலங்களை பற்றியது, நம்முடைய தேவைகளுக்கானது, அதனுடைய தேவைகள் அவனிடம் மட்டும்தான் இருக்கு.
நம்ம உள்ளத்தின் பாதையில் போனால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்முடைய தேவைகளை பற்றி நாம் வாழ்வதை பற்றி வழி அங்கே இருக்கே தவிர நம்ம வெளியே போயிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் விதவிதமாக காட்டுறாங்க, ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாதுங்க. நம்ம அங்கே போய் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம், அங்கே போய் நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய அங்கே உழைப்பை அங்கே போய் விரயமாக்குறோம். நம்முடைய இயங்கத்தான் சொல்லியிருக்காங்க. அங்கே போகும்போது உழைப்பாகும், நம்முடைய இயங்க சொல்லியிருக்காங்க, தேவைகளுக்காக இயங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உழைப்புன்னு வச்சுக்கிட்டா உங்களுக்காக, அடுத்தவங்களுக்காக இல்லை. நீங்கள் உங்களுக்காக செய்கிறதில்ல பலன் அடுத்தவங்களுக்கு உண்டு. உங்களுக்காக நீங்கள் செய்கிறதில்ல பலன் அடுத்தவங்களுக்கும் உண்டு. ஆனால் அடுத்தவங்களுக்காக செய்கிறதில்ல அவங்களுக்கும் பலன் இல்லை, உங்களுக்கும் பலன் இல்லை. புரியுது? உங்களுக்காக நீங்கள் செய்வதில் அடுத்தவர்களுக்கு பலன் உண்டு, அடுத்தவர்களுக்காக செய்வதில் அவர்களுக்கும் பலன் இல்லை, உங்களுக்கும் பலன் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை சம்பாதிப்பீங்க, பணம் உங்களுக்கு வருவார். அது உங்களுடைய தேவையும் இல்லை. என்ன கேள்வி வருது? ஆமாம், சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கம்மா, உங்கள் பேரில் நிறைய இருக்குது, சொத்து இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்குறீங்க. நான் இதை வச்சு என்ன பண்ணேன், எனக்கு வேண்டியது இதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் வச்சு வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது வாங்கி இப்போ என்ன செய்யன்னு. இப்போ உங்களுக்காக வாழ்ந்துவாங்க, ஒவ்வொன்றும் எதற்காக உங்களுக்கு புரியாது இருக்கும். உங்கள் பொருள் உங்களுக்கு பயன்படும், வாழ்ந்துவாங்க, வாழுங்க. மீதப்படுத்து, அவன் மீதப்படுத்துவது தான் சிறந்தது. உங்களுக்கு உங்கள் தேவை போக மீதமாகும், சேர்த்து வச்சு மிச்சத்தை சாப்பிட்றீங்க இல்லையா? நமக்கு வாழ்க்கை தவறாக கற்றுத்தரப்படுகிறது. இவங்க பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் அதுக்கு துணை போய்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கடந்து உள்ள வாங்க, கடந்து உள்ளவாங்க. ஆமாம், கடவுள் கடந்து உள்ளவாங்க, ஒவ்வொருத்தரும் கடக்கணும். இப்போதான் நீங்கள் உங்களுடைய இறைவனை, அதாவது படைத்தவனை, யாவற்றையும் படைத்தவனை நம்ம யாரும் பார்த்த எங்களுடைய தலைவனாக, அரசனாக, வழிகாட்டுவனாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்து உள்ளவன் தான். கடந்து உள்ள வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் படைத்தவனை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள், உங்களுக்குரியவனாக ஆக்கிக் கொண்டீர்கள். கடந்து உள்ளவன் தான். உண்மை தெரிஞ்சப்பறம் வேறு பேச்சு இல்லை. அதனால் நேரத்தை கடத்துறதுக்கு பாட்டு போட்டு ஆட வைக்கிறது, தியானம் பண்ணுங்கன்னு கண்ணை மூடிட்டு மறுபடியும் மனசை அமைதிக்கு வந்து அமைதி கெடுக்க வைக்கிறது. இப்போ என்ன பண்ணுறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நான் கேட்கும்போது மறைவை நோக்கி, மறைவானதை நோக்கி போகணும். மறைவானதில் உங்களுக்கு ஒன்றுன்னு வந்துடுவீங்க, ரெண்டு இருக்கிற வரைக்கும் பேச்சு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து பேசும்போது அங்கே ஒன்றுன்னு வந்துட்டு அவனை பேச்சிடணும். ஒன்றுன்னு வர்ற வரைக்கும் மனசில் பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றுன்னு வந்துருங்க, நீங்கள் தேடியது அதுதான், அந்த ஒன்று தான் நீங்கள் தேடுவது. ரெண்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்குது, தேடிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒன்று வந்ததுக்கப்புறம் தேடுதல் இல்லை, அது தெளிவோடு இருக்கு. ரெண்டுனா இதுவா அதுவான்னு இருக்கு. 41-22 என்னோட உறுப்பே எனக்கு எதிராக சாட்சி சொல்லுது, பயம் வரவே இல்லை. எனக்கு இன்னும் வேதம் உறுப்பில் இறங்கல, பயம் வரல. என் உறுப்பே எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும், ஆனால் எனக்கு பயம் வரமாட்டேங்குதே. தெரிஞ்சு படித்ததுக்கப்புறம் வரமாட்டேங்குதே. வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று வச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று வச்சு பேசணும். புகை பிடிக்கிறீங்க, சுகமாக இருக்கா உங்களுக்கு? என்ன பிடிச்சி பாருங்க. சின்ன வயசில் பனிக்காலத்தில் அப்போ சீக்கிரம் எந்திரிச்சிடும். இப்போ நல்லா குளிராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, இது கொஞ்சம் நேரம் தூங்கலாம், தூங்கலை, தூங்க விட மாட்டாங்க. இப்போ எந்திரிச்சு வந்து உட்காந்துருப்போம் வெட்ட வெளியில். ஆனால் அப்படி சும்மா உட்கார மாட்டாங்க, அவங்க நெருப்பை மூட்டி உட்காந்துருப்பாங்க, அங்கங்கே உட்காந்துருப்பாங்க கிராமங்கள். அப்புறம் அங்கங்கே சீட்டு குடிப்பாங்க, பெரியவங்க பீடி கொடுப்பாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேப்பரை சுருட்டி அந்த தீயில காட்டி வேலை வச்சு ஒருத்தரை இழுத்து வந்த அப்படி ஒரு புகை, அப்படி ஒரு இருமல். இது ஏன்டா குடிக்கிறாங்க? தெரியுதா இல்லையா? கஷ்டம் தெரியுதா இல்லையா? அப்புறம் எப்படி ஆழ்ந்து குடித்தல், அனுபவித்து குடித்தல், கண் வழியாக விடுதல், மூக்கு வழியாக விடுதல், இதெல்லாம் என்ன எப்படி வருது? சரி, அப்பயும் கஷ்டம் தெரியல இல்லையா? அப்போ வந்து என் காதுகள் பேசும், தோள்கள் பேசணும், எனக்கு சிரிச்சுட்டே இருக்கும். அப்புறம் இருமல் வருது, அது ஒன்றும் இல்லை, இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ பிரச்சனை வருதுன்னா பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் வந்தாலும் நாற்று அடிக்குது எனக்கு, அப்பயும் தோணலை. சின்ன சின்ன பிரச்சனை வருது, அப்பயும் தோணலை. மூச்சு விட எனக்கு முடியல, அப்போ கூட மருந்து கொடுத்தோன்னா முதல்ல கேட்குது, அப்பயும் தோணலை. மூச்சு உள்ளே போகலை, நெஞ்சு அடைக்குது, செத்து போயிடுவேங்கிற பயம் வருது. இப்போ ஐயோ இனிமேல் செய்யக்கூடாது கொடுத்து, செத்து போயிடுவேன் உங்களுக்கு தெரியுது, இனிமேல் இதை விட்டுறணும். இனி அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்பயாவது அந்த மூச்சு கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லேசு ஒரு தடவை மட்டும், உடனே அப்படி நிறுத்த முடியும், உடனே நிறுத்த மோசமாயிருக்கும். அது மாதிரி விட்டுறணும்னு வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் விட முடியும், உடனே விட முடியாதுல்ல அப்படின்னு யாராவது சொன்னால் இந்த வாக்கு தான் எனக்கு தெய்வ வாக்காக இருக்குது. அதாவது உடனே விட சொன்ன வாக்கு கெட்ட வாக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக விடுன்னு சொன்ன வாக்கு நல்ல வாக்காக தெரியும். இனி அடுத்த வாரம் மயக்கம் போட்டு விழுந்து மூச்சு தாங்க முடியாமல் மூச்சு உள்ளே போகாத வழி வந்து இருக்கும்போது இனிமேல் அப்போ எங்கேயா போய் எந்த கோயிலாவது தண்ணி வந்து மூலிகை, ஆற்றுல மூலிகை, கடலில் மூலிகை இதை விட்டுட்டு வந்துடுறேன், இல்லை காசியில் கூட போய் விட்டுட்டு வந்துடுறேன். அந்த அளவுக்கு மனிதனுக்கு தீமைகளுக்குள்ளே போய் வரும்போது அதுக்குள்ளே பல பிரச்சனை வந்திருக்குன்னா வீடுகளில்
விட ஒத்துருப்பான், தாலியை ஒத்துருப்பான். இல்லையே என்ன நினைக்கிறான்னா வாயில சொன்னா போதும், மன்னிச்சிருக்கிறவளே, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறப்ப எல்லாரும் முன்னாடியும் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கறது, பேர பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கறது, காலை வந்து மன்னிப்பு கேட்கறது, நான் பண்ணது தப்பு தான். இல்லை இந்த வாயை வச்சே எத்தனை தடவை சொன்னாலும் இல்லை ஏமாந்துடுறாங்க. நான் மன்னிப்பு கேட்டோன்னே விட்டுறாங்க. அதுவும் ஒன்று ஒரு சார் எல்லாம் மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்க. இதுல இருந்து என்ன பாடம், எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் தான் நான் கொஞ்சமாவது கேட்குறேன். அந்த அளவுக்கு நமக்குள்ள நான்கிற எண்ணம் வந்துடும் இந்த வாய் பேசுறதுனால. ஒரு நாள் வரும் வாயை தவிர எல்லாமே பேசும். என் கை எனக்கு பார்க்கும்போது அதை சொல்லிக் கொடுக்கும், இதெல்லாம் பண்ண இல்லை அப்படின்னு. கண்ணை பார்த்தா தெரியும், தோலை பார்த்தா தெரியும், இதெல்லாம் அன்னைக்கு செஞ்சுதனால இது வந்திருக்கு அப்படின்னு. அது பேசுது உங்களுக்கு, உங்ககிட்டே பேசுது, சொல்லுது. அது பேச ஆரம்பிக்கும் போது வாய் மட்டும் பேச முடியாது, வாய் பேசாது. அதனுடைய பொய் உதவாதுன்னு உங்களுக்கே தெரியாது, அதனுடைய பொய் உதவாதுன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது நடந்துட்டு இருக்கும்போது அடுத்தவனுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாயில பேச வரைக்கும் அடுத்த மாற்றிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான். ஆனால் அவனுக்குள்ள அவன் வாயை தவிர மற்றவங்க பேசும் இல்லையா, அன்னைக்கு எவனும் பார்க்க மாட்டான், பார்க்க முடியாது. அவன் படுற வேலை அவனுக்கு மட்டும்தான். ஆனால் எல்லாம் எல்லாத்தானே இருக்கிறாங்க, குடிச்சவனும் எல்லாத்தானே இருக்கான், அக்கிரமணம் எல்லாத்தானே இருக்கு, நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சோதனை, மனசை பார்க்க மறந்துட்டீங்க, உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க, உருவம் எனக்கு வழிகாட்டு நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க. நாள் வரும் அது பேசும், வாயை தவிர எல்லாம் பேசும். அன்று நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது. யார்கிட்ட பேசுதோ அவன் மட்டும்தான் அவனுக்கு தான் தெரியும். மனைவிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது. அன்று அவன் மட்டும்தான் கேட்பான் அதை. உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி செய்யாமல் இருக்கும் பொருட்டு வழிகாட்டாம போறாங்க. அன்னைக்கு அது பேசாமல் இருக்கணும். இன்னைக்கு பேசாத அந்த கண்களும் தோள்களும் நாளைக்கும் பேசாமல் இருக்க வேண்டும். அதுக்கு அதிலிருந்து நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளவில்லை, நீங்கள் தடுக்கிறவங்க இல்லை, நீங்கள் யாரும் தடுப்பவர்கள் இல்லை. உங்கள் கண்கள், உங்கள் தோள்கள், உங்கள் காதுகள் பேசுவதை தடுப்பவர்கள் நீங்கள் யாரும் இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். உங்க வாய் கொடுத்ததுனால என்ன வேணா பேசிக்கலாம். கடவுளே கேள்வி கேட்கிற பரம்பரை நாங்க இல்லையா, அந்த பெருமை வேற இல்லையா. கடவுளே நாங்கள் கேள்வி கேட்போம், கேட்பீங்க. அன்னைக்கு உங்க வாயை தவிர எல்லாம் பேசும். அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க? புலவர்களையும் கவிஞர்களையும் வழிகட்டவர்களை தவிர பின்பற்றுவதில்லை. அன்னைக்கு பேசுறது எவனுக்கும் தெரியாது. அதனால எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம என்னன்னா செஞ்சுக்கலாம். சரி எடுக்கா, ஆமா சாமி ஏற்றுக்கிட்டேன் சாமி, மன்னிச்சிரு சாமின்னு சொன்னா விட்டுருவாங்க. யாரும் நாம் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. நமக்கு வரும்போது மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். உள்ளத்தில் பக்கம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பாதவர்கள் அன்று நீங்கள் திரும்பியே ஆக வேண்டும். வேறு மார்க்கம் இல்லை உங்களுக்கு, வேறு மதமும் இல்லை, வேறு வழியும் இல்லை உங்களுக்கு. அங்குதான் நீங்கள் திரும்பி ஆக வேண்டும். அங்கோ உங்கள் வாய் பேசாத. அந்த நாளுக்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள், உங்கள் இறைவனும் திரும்புங்கள். புரியுது? அது பேசும்போது நீங்க யாருக்கு காட்ட முடியாது. இப்ப எல்லாத்தையும் காட்டுறீங்க இல்லையா, வாய் இருக்குன்னு காட்டுறீங்க. நீங்க வாய் தவிர மற்ற எல்லாம் பேசும்போது நீங்க யாருக்கும் காட்ட முடியாது. விரும்பினாலும் காட்ட முடியாது. அவன் பார்க்கவும் மாட்டான், அவனுக்கு பார்க்கவும் தெரியாது, அவனுக்கு தெரியாது. இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டுமே என்று வேறு இல்லை. அதுக்காக வாழ வேணாம்னு சொல்ல, நல்லெண்ணத்தோடு வாழுங்க, உள்ளத்தை செவிசாய்ச்சி வாழுங்க, வழிபடுதலோடு வாழுங்க, வேண்டுதலோடு வாழுங்க. உள்ளத்திடம் உள்ளம் அறிவிப்பதை அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு வாழுங்க. உலகத்தில் யாரும் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் உணர்வோடு, உள்ளத்தின் அனுமதியோடு, உங்களை நீங்கள் மதித்தவர்களாக அப்படி வாழ சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் நம்மளை பார்ப்போம். நாம் ஒன்று சேர்வதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு தான் எச்சரிக்கையும் நற்செய்தியும் சொல்ற அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தி புரியுதான்னு பாருங்க. வார்த்தையில பிடிச்சிட்டு நிற்காதீங்க. நாளைக்கு வார்த்தை உதவாது. உங்க வார்த்தை கூட நாக்குல தான், வாயில தான் இல்லையே. ஆனா எல்லாமே பேசுமே, அது உங்க மொழி இல்லை. தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, அரபியோ, எபிரேய மொழியெல்லாம் கிடையாது. உணர்வு. இந்த மொழியை வச்சுட்டு இக்கு வச்ச என்ன அர்த்தம் தெரியுமா, இக்கு கேட்ட என்ன அர்த்தம் தெரியுமான்னு உங்க புலமையெல்லாம் இங்கே காட்டிக்க முடியாது. ஜமா போட்டால் வேற அர்த்தம், கொஸ்டின் மார்க் போட்டால் வேற அர்த்தம். சொல்ற விஷயம் புரியுதான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. எப்பயுமே உங்க புலமையை, உதவாத அந்த புலமையை வச்சுக்கிட்டு மனிதனுடைய வீண் தர்க்கங்களை பாருங்க, வாதங்கள் பண்ணாதீங்க, வீண் வாதங்கள் பண்ணாதீங்க. சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் மொழி உங்களுக்கு உதவாது, உங்கள் மொழி உங்களுக்கு உதவாது. நீங்க உங்களையும் மதிக்கலையப்பா, அப்ப யாரை மதிக்க போறீங்க? என்ன மொழியில பேசுறீங்க? அப்போ பொய்யான ஒன்று சொல்லும் போது அந்த என்ன மொழியில பேசுறேன், எவ்வளவு அழகா பேசுறேன்னா பேசாட்டி என்ன, இனிமையா பேசுறேன்னா பேசாட்டி என்ன, அதுல பொய் இருக்கு. பொய்யில என்ன இனிமை இருக்கு?
கோயில் என்ன இனிமேல் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பேசுங்க. அது எல்லாமே நல்ல நல்ல சொல் தான், நல்ல சொல் தான். நல்ல சொல் தான். இந்த சொல்ல தான் நல்ல சொல்லுன்னு வச்சுக்கிட்டீங்க. நல்ல எண்ணத்தோடு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இதெல்லாம் செஞ்சு வீடா போயிடாதீங்கடா அப்படின்னு சொன்னால் அதை கெட்ட சொல்ல வார்த்தைகள் சொல்ல தோணி எல்லாம் கூட வேறு மாதிரி தான். ஆனால் சொல்ல என்ன அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு, என்ன அர்த்தத்தை சொல்லப்படுது அது அதை பார்க்க மாட்டீங்க. வீணா என்பது நெகட்டிவ், போயிருவீங்கன்றது நெகட்டிவ், அப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் உட்கார வச்சு தலையை கொடுத்து என்ன கேட்பீங்க? தலையை கொடுத்த சோதனை மட்டும் அனுப்பிச்சு பண்டிகை போய் ஆரம்பிச்சிருங்க, அதே வேலையை ஆரம்பிச்சிருங்க. அதனை சொல்லின் இனிமை என்பது கொஞ்சம் குரலில் பேசுவதல்ல, நன்மை இருக்கிறதா உங்கள் பேச்சில், அவ்வளோதான். நல்ல எண்ணம் இருக்கிறதா உங்கள் பேச்சில், அது புரிகிறதா உங்களுக்கு? நல்லெண்ணத்தோடு புரிஞ்சுக்கிறீங்களா? சொல்பவரும் கேட்பவரும் சரியாக புரிந்து கொண்டார்கள், இது இனிய சொல். நீங்கள் என்ன தெய்வீக ஃப்ரீக்வன்சியில் பேசணுன்றீங்களா? வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு அதுதான் நல்ல சொல்லு அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. 5 எழுத்து 7 எழுத்து என்ன 9 எழுத்து 16 எழுத்துல செல்லையா? அப்போ என்ன எண்ணத்தோட நீங்கள் சொல்கிறீங்க? 5 7 9 என்ன மாதிரி சொல்லுங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க அதான முக்கியம். அப்புறம் என்ன 5 எழுத்து உங்களுக்கு வந்து 7 எழுத்து 9 எழுத்து உங்களுக்கு நல்லா செய்ய முடியும்? எப்படி செய்யும்? மனம் முழுவதும் கேடு, அது உங்களுக்கு தெரியும். வெளியே நீங்கள் வேறு மாதிரி காட்டுறீங்க, வெள்ளை சட்டை போட்டு காட்டுறீங்க, அது ஒரு விஷயம். நான் உள்ள அது உங்களுக்கு தெரியுமே, எனக்கு தெரியல. நீங்கள் மறைச்சிருக்கீங்க, அழகாக மறைக்கிறீங்க, நடிக்கிறீங்க, தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியுமே, அதை கவனிங்க. தெரியும் நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய நாள் உண்டு. ஒவ்வொருவரும் தான் மட்டுமே பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் கூட பார்த்தோம் இல்லையா? ஒரு வேதனையில் இங்கே இருக்கும்போது சுற்றி எத்தனை பேர் இருந்து இது வேணுமா அது வேணுமா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வேதனையை யாருமே பார்க்க மாட்டாங்க, தெரியாது அவங்க, புரிய பார்த்தோம் இல்லையா? உங்களால் சொல்லவும் முடியாது, அதுக்கு அதை உணர்ந்தது இல்லையா? அது பத்தாதான் சாட்சி, அந்த சாட்சி பத்தாதான் மறந்துடணும் இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப இறுக்கமா அசையவே முடியாத மாதிரி பிடிச்சா மட்டும்தான் கேட்குறேன் ஜாமி இல்லையா? எல்லாம் விட்டா ஓய்வு வேறேன் ஜாமி. அதானே வேறு வேறு மொழியில் சொல்கிறீங்க, நான் இங்கே இருக்கிற மொழியில் பேசுகிறேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் பேசிக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பண்ணுறோம். மனசில் நல்லெண்ணத்தோடு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்க, மனதில் நல்லெண்ணத்தோடு எந்த காரியமும் செய்யுங்க. இறைவனுடைய அனுமதி உண்டு, நன்மை உண்டு, சந்தேகம் கொள்ளாது. ஆனால் இதெல்லாம் தொடர்ச்சியாக வாழும் காலமெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? வேற என்ன? நல்லதும் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் பயம். என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாது. என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், என்னெல்லாம் செய்யணும்னு அது தெரியும். ரெண்டும் வேண்டும். இறைவனுடைய செய்தி அப்படித்தான் உங்களுக்குள் வழிகாட்டக்கூடியதா. நீங்கள் வந்து பாசிட்டிவாக மட்டும் நினச்சிருக்கீங்க இல்லையா? பக்தி இருந்தால் போதும் நினைக்கிறீங்க. பக்தினா என்ன? தமிழ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் ஒழுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பக்தின்னா உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில் போய் சொல்லிக் கொடுத்து செய்கிறது, இதுதான் பக்தி இல்லையா? அந்த தமிழ் அந்த மொழியை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறது, அரபி பேசுறது, சமஸ்கிருதம் பேசுறது, தமிழ் பேசுறது, அதெல்லாம் ஒழுங்க. நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க அது மாதிரி சொல்லுங்கள். டிக்ஸ்டில் என்ன போட்டிருக்குன்னா அதெல்லாம் கேட்கல. நீங்கள் டிக்ஸ்டில் வச்சுக்க அதே வச்சுக்கோங்க. நீங்கள் பண்டிகையில் இருந்து 100 மார்க் வாங்கிக்கங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு வரவாது, அது உங்கள் வாழ்க்கைக்கு வரவாது. நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க பக்தின்னு அதை சொல்லுங்கள். அது வரவாது. அந்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது வரவாது. நீங்கள் செய்கிறதெல்லாம் புரியாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பக்தின்னு சொல்கிறீங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு விளங்கி இருப்பது அது பயபக்தி. அதுக்கான வார்த்தை அதெல்லாம் விட்டுருங்க, அந்த வார்த்தையை விடுங்க. என்ன பண்ணுவேன், நான் செய்யக்கூடிய காரியத்தில் செய்கிறது என்ன செய்யக்கூடாது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ தான் சரியாக இருக்கும். என்னைய வந்து அது பேலன்ஸ் பண்ண, என்னை கைட் பண்ணுது, என்னை வழிகாட்டுதுன்னு அர்த்தம். செய்யக்கூடியது செய்யக்கூடாது, செய்யக்கூடியது மட்டும் தெரிஞ்சுதான் பத்தாது, செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். செய்யக்கூடாது மட்டும் தெரிஞ்சுதான் பத்தாது, செய்யக்கூடியதும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நல்லது செய்யணும் கெட்டது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது செய்யக்கூடியதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா, இது கெட்டதுன்னு தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, இது செய்யணும்னு மட்டும் தெரிஞ்சிருக்கேன் ஆனால் அது கெட்டதுன்னு தெரியலன்னா, அப்போ இது ரெண்டும் அறிவிப்பு தான் வேறு மறை. அந்த பாதையில் வாங்க, வார்த்தையை விடுங்க. உங்கள் புலவர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் விடுங்க. சரியா? இன்னைக்கு வரைக்கும் பேச்சு மொழின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்ம மொழிக்கு இலக்கணம் தோன்றி பல வருஷம் ஆச்சு சொல்கிறாங்க இல்லையா? பேச்சு மொழி இருக்கா இல்லையா? அது இலக்கணம் பார்ப்பீங்கன்னா பேச்சு மொழி இல்லைன்னு அர்த்தமா? மக்களுக்கு பேச்சு மொழி புரியுது இல்லையா எனக்கு? அப்போ அதுக்கு வாங்க, புரிதலுக்கு வாங்க. மொழியை வச்சு சண்டை போடாது. யார் நான் சொல்றது புரியுதா? அவ்வளோதான் மட்டும் பாருங்க. புரியுதுன்னு கேள்வி. இந்த வார்த்தைக்கு இந்த புத்தகத்தில் என்ன போட்டு அந்த புத்தகத்தில் இருந்து அவர் வார்த்தை அவர் பேச அவர் எதுக்கு அதுக்கு ஏதாவது பயன்படுத்தான்னு மட்டும் பாருங்க.
இதுதான் ஏட்டு சுரக்காய் கறி குறைவாக சுரக்கான்னு எழுதுனா அதை வச்சு கறி செய்ய முடியாது இல்லையா? சுரக்காய் வேணும், அப்போதான் கறி செய்யணும். சுரக்கான்னு சொல்லாமல் அடுத்தாலும் அதே ருசி இருக்கும் இல்லையா? அதனால மொழிக்கு போயிட்டு சண்டை போடாதீங்க. இதுக்கு அர்த்தம் அது தெரியுமா, அதுக்கு அர்த்தம் இது தெரியுமான்னு நீங்கள் வச்சு மேடலை பேசிக்கிட்டே இருக்காங்க சரியா? வீட்டுக்கு போனீங்கன்னா சுரக்காய் வேண்டியது தான் கேட்பாங்க இல்லையா? வாழ்க்கைக்கு உதவக்கூடியதுக்கு பாருங்கப்பா. ஏன் சண்டை போடுறீங்க? எதை பார்க்குறது? நான் ஏன் குழப்பத்தை ஒன்று பண்ணுறீங்க? தெரிஞ்ச வரைக்கும் பேசுங்க. அந்த தெரிஞ்ச வரைக்கும் பேசுறது வாழ்க்கைக்கு பேசுங்க. இப்போ குழப்பமோ பதட்டம் ஏற்படாது இல்லையா? அப்போ அவர்களிலிருந்தே அவர்களை எடுத்து சொல்வதற்காக சொல்ற காரணம் புரியல. அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லணும்னு புரியும். மொழி தெரியாத பிள்ளை பேசும்போது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா? இல்லை இது எழுத்து பிழை, இது பேச்சு பிழை, இது சொல் பிழை அப்படிலாம் சொல்லுவீங்களா? அதை எப்படியே பார்க்கணும். என்ன சொல்லுறது திடீர்னு இல்லையா? இது வரைக்கும் நல்லா தானே போச்சு. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்ச அம்மாவுக்கு என்ன திடீர்னு ஏதாவது இது மயங்க ஓசை, மயங்கொழி ஓசை அதெல்லாம் சொல்லிச்சுன்னா மனிதனுக்கு புரிகிற விஷயத்துக்கு வாங்கப்பா. அந்த இலக்கணம் எனக்கு தேவையில்லை. வாழ்வதற்கு இலக்கணம் சொல்லிக் கொடுங்க. இக்கு போடாமல் சொன்னால் என்ன பிரச்சனை, இக்கு போட்டு சொன்னால் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லும் போது அவனுக்கு புரியுதியா? நான் சொல்லும் போது புரியுது. நான் சொன்னதை எழுதி வச்சுட்டு நீங்கள் புரியலன்ற உன் நேரம் எழுதி விஷயத்தை படிக்க சொன்னேன். சொல்லும் போது புரியுது இல்லையா? மனுஷனை மதிங்க, அது சொல்லக்கூடிய செய்தியை மதிங்க. வாழும் போது ஏன் சண்டை போறீங்க? செத்ததுக்கு அப்புறம் சண்டை போறீங்க. அவர் அன்று இப்படித்தான் சொன்னார். அவரே போயிட்டாரு விடுங்கப்பா. இன்னைக்கு பேச வேண்டிய நீங்கள் யாருக்கு புரிஞ்சிருக்கோ அவன்கிட்ட கேளுங்க. யாருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அவங்ககிட்ட கேளுங்க. அவர் திரும்பி சொல்றாரு புரியல, 2 பேரும் சேர்ந்து படிங்க. வாழ்க்கைய என்ன குற்றம்? வாத்தியார் படிக்கூடாது, அவர் தான் வாத்தியார் ஆகிட்டார்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? படிப்பு முடிஞ்சு போச்சு அர்த்தமா? அவர் வாத்தியார் ஆகிட்டாரு அப்படின்னா இவன் படிக்க மாட்டார் அர்த்தமா? இப்போ வாழ்க்கைக்கு வாங்க. ஏன் வாதம் விவாதம் இல்லையா? எனக்கு இந்த செய்தியில் எனக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கு. இப்போ இது எல்லாம் ஒருத்தர் பேசும்போது நான் புத்தகத்தை அது மேலே சொல்லாதில்ல, எழுதி வச்ச புத்தகம் அது மேலே பேசாதில்ல. அவனுக்கு புரியல யார்கிட்ட கேட்பேன்? எழுந்தவர் இருந்தால் கேட்பேன், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. எழுந்தவர் இருந்தால் புத்தகம் இருக்கு. எழுந்தவர் இருந்தால் எனக்கு விளக்கம் சொல்லிட்டு அவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு போகிறேன். அப்புறம் விளங்கி கொண்டவர் மறுபடியும் சொல்லுவாங்க. விளங்கி கொண்டவர் இருக்கும் பொழுது அவர் எழுதிய விஷயங்களை அவரிடம் கேட்கும்போது அவர் விளக்கம் சொல்லுவார். நீங்கள் மனசில் கொண்ட விஷயத்தை பூரா இடத்துல கொண்டு வர முடியாது. பேசும்போது அவங்களுக்கு புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். செய்திக்கு மனிதனிடமிருந்து வரும்போது உயிர் இருக்கு, மனிதனிடமிருந்து வரும்போது உயிர் இருக்கு. நல்லெண்ணத்தோட எந்த அளவுக்கு நாம் சடங்குகளிலிருந்து விடுபடுறோமோ, அதாவது புரியாதனத்திலிருந்து விடுபடுறோமோ, இப்போதான் வாழ்க்கைக்கு உதவும். புரியாதனத்திலிருந்து விலகி 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 அப்போ நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்படிதான் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்சிச்சா? இல்லை, அடுத்த முறை நான் மறுபடியும் நான் அதை மறந்துடுறேன், நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு நல்ல விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நான் கற்றுக்கிறது பூரா உணர்ந்து கற்றுக்கிறது மட்டும்தான். உணர்வுலாம் எதுவுமே கற்றுக்க மாட்டேன். படிச்சிருக்கேன்னு வேணா சொல்லுவேன், கற்றுக்கணும். நான் செய்ய முடியும். வாழ்க்கைக்கு எனக்கு உதவாது. நான் உணர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கைக்கு உதவாது. அப்போதான் உண்மை புரியும், வேற புரியாது. நம்ம இப்போ அம்மா அப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை இல்லையா? அதனால நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் தப்பு, வேலைக்கு போங்கன்னு சொன்னாலும் தப்பு இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க இல்லையா? அப்ப எது சரின்னு மட்டும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் எது சரியானது, அந்த சரியானது சொல்லும் போது சிந்திச்சு பார்த்து சரியானதான் ஒத்துக்கோங்க. அது ஒத்துக்கலாம், மறுக்கலாம். அதற்கு ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய கூலி உண்டு. நீங்கள் செய்ததுக்குரிய கூலி நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுக்கிட்டு நல்லதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு தான் மறை வேதம் குரான். அந்த புரிதல் தான் இது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதை புரிஞ்சிருச்சுல அப்படின்னு இல்லை, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கப்படுது மனசுல. கேட்குறேன், நான் படிக்கிறேன், நான் விடாமல் படிக்கிறேன், விடாமல் கேட்குறேன். ஆனால் மனசுல இறங்குற வரைக்கும் எனக்கு புரியல. மனசுல இறங்குற வரைக்கும், அந்த மனசுல இறங்குறதுக்கு நம்மளை போல ஒரு மனுஷன் வந்து நமக்கு சொல்லும் போது தான் புரியுது. ஒரு மனிதன் சொல்லும் போது நம்ம, ஆனால் அப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவசரம் இல்லை. அதனால அவசரம் இல்லைன்றா, நீங்கள் அவசரப்படாதீங்க, ஒரு அவசரம் படாது, பொறுமையாக வாங்க. இதனுடைய பலன் மறைவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கும். புரியாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க பல காலம், நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். புரிஞ்சு வாழும்போது அதனுடைய பலன்களை நீங்கள் படிப்படியாக பார்க்கணும். வெளியிருந்து எங்கிருந்து வர்றதில்லை, நீங்கள் உணர்வீங்க, வாழ்க்கையில் உணர்வீங்க. நீங்கள் எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை நினச்சிக்கிறோ அதெல்லாம் உங்களை கடந்து போயிட்டே இருக்கும். அது எதுவுமே அப்படி ஒன்றும் இல்லைன்னு புரிதலோட எதெல்லாம் எனக்கு அவசியம் நினைச்சிங்களோ, இதெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும் நினைச்சிங்களோ, அது இல்லாமலும் இதெல்லாம் கிடைக்காத நினைச்சிங்களோ, அதெல்லாம் வரும்போது இவ்வளோ லேசாமா அப்படிங்கிற அப்படி நீங்கள் உணர்ந்து ஒன்றாக பயன்படுத்தி வருதல் துறவுன்னு அர்த்தம். துறவுனா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதில்லை, ஒவ்வொன்றா நீங்கள் விளங்கி பயன்படுத்துறது துறவு. நீங்கள் விளங்கி கொண்டு பயன்படுத்துவது துறவு. விளங்கிக்கிட்டீங்க போது என்னதில்லைன்னு விளங்கிக்கிட்டீங்க, அதுதான் துறவு. உங்களுக்கு ஆர்வமாக்கப்பட்டிருக்கு, யாரும் சொன்னதுனால இல்லை, உங்களுக்கே புரியுது.
அப்பதான் புரியும் ஒவ்வொரு மனிதனும் இறைவன் ஒரு கண்ணியத்தோடு படைத்திருக்கிறான்னு புரியும். நம்மளாம் எதுக்கு நம்மளுக்குலாம் உண்மை தெரிஞ்சுங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது அந்த உங்களுக்கு விளங்கும் போது எவ்வளோ அழகாக புரிய வச்சிருக்காங்க. நீங்கள் யாரை பற்றி போட்டி வரும்போது அவனோட நான் கம்மியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அங்கே போட்டி நீக்கப்பட்டுருவங்க மனசுலேருந்து. எவ்வளோ அழகாக உங்களை படைச்சிருக்கா நான் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்குமே என்னை நன்றாகத்தான் நான் இருக்கின்றேங்கிற எண்ணம் வரும்போது உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை இதுவரை நீங்களே மதிக்கவில்லை. அப்போ அடுத்தவங்களையும் நீங்கள் மதிப்பீங்க, மனிதனையும் நீங்கள் மதிப்பீங்க, மனிதனாக இருப்பவங்கள மதிப்பீங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், உதவியை தேடி ஒருவன் வரும்போது மனிதனாக வருகின்றார். அவனுடைய பெருமை எல்லாமே நீங்கிடுச்சு. அப்போ நீங்கள் மனிதனாக பார்க்கணும். ஆனால் நீங்கள் மனிதனாக இல்லாத போது அப்போ தான் நீங்கள் கேவலமாக பேசுவீங்க. உங்கள் பெருமை நீக்கப்பட்டு தான் உதவி தேடுவீங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆக்க போகிறீங்கன்னு வச்சு நீங்களும் உங்களே புரிஞ்சுக்கலாம், அவங்களே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் மனிதனாக ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க புரிஞ்சிருந்தால் அவங்க பணியோட பேசுவாங்க, மனிதனாக மதித்து பேசுவாங்க. இல்லை உங்களுக்கு கேவலமாக அப்போ புரிஞ்சுக்க அவருடைய நிலைமை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ யாருக்கு நம்ம நல்லா நினச்சிட்டு வந்தோன்னு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் லைன் கட்டி நிற்கிறீங்க, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரமாக தான் ஆகும். ஒருத்தர் அப்போ தான் வர நேரம் உள்ளே போயிட்டே இருக்காரு. உடைய நிலைமை என்ன புரியலையா? அப்போ கூட நம்ம அப்படித்தான் நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்பயும் உங்களை கேவலமாக பார்க்குறீங்க. இந்த பாகுபாடு உள்ள இடம் இறை பொருத்தமான கூட உங்களுக்கு புரியல. இந்த பாகுபாடு காட்டக்கூடிய இடத்தில் இறை பொருத்தம் இருக்கிறதான்னு கூட புரியல. அதனால அப்படி இருக்கு. நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. உங்களை நீங்கள் மதிக்கவில்லை, உங்களை நீங்கள் மதிக்கவில்லை, ஒன்றும் புரிய போவதும் இல்லை. மொழிக்கு இலக்கணம் தேவை, வாழ்க்கைக்கு இலக்கணம் தேவை, புரிஞ்சுக்கிறத அப்படியே பொருளுக்கு இலக்கணம் இல்லையா? பொருளுக்குரிய இலக்கணமும் அருளுக்குரிய இலக்கணமும் நேர் எதிரான. நீங்கள் தேவைக்கு ஏற்பட்டு இங்கேயும் அங்கேயும் மாற்றி வச்சுக்கிறீங்க. ஏன்னா பொருளுக்கானது அருளுக்கு பேசுறீங்க. அருளுக்குள்ள பொருளை கொண்டு வரீங்க. எல்லை பொருள் என்றது எல்லைக்கு உட்பட்டதுமா, அருள் என்றது எல்லைக்கு உட்படாதது. நீங்கள் ரெண்டுக்கும் அர்த்தம் புரியாததுனால உருவத்தையே நீங்கள் அருளாக்கிட்டீங்க இல்லையா? பணத்தை அருளாக்கிட்டீங்க, இடத்தை அருளாக்கிட்டீங்க, பூமியை அருளாக்கிட்டீங்க இல்லையா? எல்லாத்தையும் உருவமாத்திக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு குழப்பம் தான் முடிஞ்சு. அருள் படைக்குமா, பொருள் அருள் ஆகாது. அருளை படைக்காது. அருள் பொருளை படைக்கும், பொருள் அருளை படைக்காது. புரியுது? அருள்ல பொருள் வரும், பொருள்ல அருள் வராது. ஆனால் நீங்கள் ரெண்டையும் உங்களை குழப்பம் வேறு ரெண்டையும் ஒன்றா வச்சு குழப்பம். பொருள் பெற வேண்டும்னா பொருளை கொடுக்கணும். பொருளை தான் கேட்டேன், பொருளை கொடுத்துட்டாங்க. நீ வச்சு என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? உனக்கு பெருமை தான் உனக்கு நேற்று இருக்குன்னு காரணம். அதெல்லாம் வச்சுக்குவோம். அவனுக்கு வரவாது. நிலையாம அழிந்து விடும்னா உறவாதுன்னு அர்த்தம். வித்தியாசம் புரியுதா? எப்படி நம்ம ஏமாற்றப்படணும்? நம்ம ஏமாந்து போறோம். அந்த ஏமாந்து போறதே நமக்கு பெருமையா இருக்கு. அலங்காரம் வந்து பொருள் இல்லையே. அலங்காரம் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்கவே செய்யும். கடவுளுக்கு அலங்காரம்ன்றீங்க. போய் அன்னைக்கு இந்த நல்ல அலங்காரத்தை நீங்க பார்த்துட்டு வந்தேன், அதுவே உங்களுக்கு புரியல இல்லையா? அலங்காரத்தை பார்த்துட்டு வரீங்க, அழகை பார்க்கல. அழகை பார்க்க எங்கேயும் போக முடியல. அலங்காரத்தை பார்க்க போயிட்டு வந்துட்டு அதை அருளாகவும் நினைக்கிறீங்க இல்லையா? கேட்டால் என்ன விளக்கம் கொடுப்பாங்க? அதுக்கு மறை பொருள் இருக்கிறது, அதை சொல்ல வேண்டியதானே? அதுக்கே அதை சொல்ல வேண்டியதானே? அப்படியே அலங்காரம் பண்ணுறேன். இந்த மறை பொருளை சொல்லி கேட்டு போகிறேன், ஏன் அலங்காரம் பண்ணுறேன்? அப்புறம் அதுக்கு மறைவாக ஒன்று உண்டுன்னு ஏன் சொல்கிறேன்? அதை சொல்ல நான் கேட்குறேன். அந்த மறையை தான் சொல்லேன் இல்லையா? எல்லாரும் நமக்கு அலங்காரத்தை பண்ணி காட்டுறாங்க. இதுதான் மறைன்னு பேர் வைக்கிறேன். மறை எனக்கு மறைவில் உள்ளதை எனக்கு வழிகாட்டும், மறை எனக்கு வழிகாட்டும், அலங்காரம் எனக்கு வழிகாட்டும். அது பொருள். பொருளைத்தான் நீங்கள் அலங்காரம் செய்ய முடியும். அருளுக்கு அலங்காரம் இல்லை, அது அழகு. அதனுடைய அமைப்புள் அது அழகு. நீங்கள் அதை ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம். பூச்செடியில் இருந்தாலே அழகுங்க. நீங்கள் என்ன மாலையை கழுத்தில் படிக்கிறது தான் அழகுன்றீங்க, அப்புறம் உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடாது. உயிர் இல்லாதனால தான் இருக்கணும். அப்போ தான் அது அழகுன்றீங்க. செடியில் இருக்கிறது அழகா இல்லையா? அழகா இல்லையான்னு ஒரு சில உதாரணங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது நீங்களே சிந்திச்சு பாருங்க. சரியா இருக்கா இல்லையான்னு சிந்திச்சு பாருங்க. இல்லை அது என்ன கேள்வி இருக்குன்னு நம்ம எல்லாரும் அந்த கேள்வியை கொண்டு நம்ம சிந்தனை செய்வோம். அந்த கேள்வியை கொண்டு சிந்தனை செய்வோம். வேற எதுவும் கேள்வி இருக்கா? அந்த ஒரே விதமான உணவு எங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்க வேற உணவுகள் கேட்குறாங்க. வெங்காயம், காய்கறி, கோதுமை இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போது இறைவனுடைய அவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் நல்ல உணவு கொடுக்கும்போது நீங்கள் தீமையாக தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது புதுசான விளக்கம்.
ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். அதனால் பூமி விளைவிக்கும் அதன் மூலிகைகளையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு இறைவனிடம் எங்களுக்காக கேளும். அது விளைவிச்சு தரத கடவுள்கிட்ட கேளுன்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது விளைவிக்கிறத உங்க கடவுள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றோம். மண்ணில் போட்டால் விளையும் அப்படின்றதுக்கு இல்லாமல் நான் எதுவும் செய்யலை, அதையா விளைவிச்சு கொடு, இதெல்லாம் எனக்கு வேணும். நிறைவிடம் கேளு. ஒரே விதமான உணவை, விதவிதமான உணவு நமக்கு தேவை, ருசிக்காக இல்லையா? சரி, ருசி நாக்குக்கு மட்டும். ஒரு உணவுல ருசி இருந்தால் அது நாக்கு தான் அந்த சுவை எடுக்கும். நாக்க உணவு கடந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ருசி தெரியாது. அந்த ருசி இன்னும் செரிமானம் ஆகாததுக்கப்புறம் உணவின் ருசி நாக்கிலே எடுக்கப்படணும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற ருசி ஒரே ருசியாக, எப்போ நீங்க நல்லா மென்னீங்கன்னா ஒரு ருசியா வரும். அதாவது ருசியெல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போதான் நீங்க முழுங்கணும். அப்போ ஒரு உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மென்று சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு அரிசி எடுத்து சோறை எடுத்து வாயில போட்டு மென்னீங்கன்னா, ஒரு சப்பாத்தி எடுத்து மென்னீங்கன்னா, ஒரு இட்லி எடுத்து மென்னீங்கன்னா, சரியா? அந்த ஒரு உணவை வெறும் அந்த ஒரே உணவு அதை எடுத்து போட்டு மென்னிக்கிட்டே இருக்கீங்க. அதில் ருசி சேர்த்தீங்கன்னா மெல்ல மாட்டீங்க, முழுங்குவீங்க. இப்போ ஒரு உணவு ஏற்று கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. இருக்காது அந்த ருசி வாயிலே கரையணும். இதை உணவை குடித்துன்றது. உணவை குடிங்க அப்படின்னா நல்லா மெல்லும் போது எச்சி போடும். ஒரு உடம்புல ஒரு பாகம் அசையும் போது நீர் சுரக்கும். இப்போ வாய் அசைஞ்சிச்சுன்னா, தாடு அசைஞ்சுன்னா நீர் சுரக்கும், எச்சில் சுரக்கும். நம்ம உடம்புல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு, பல ஆறுகள் ஓடுது. உடம்புல பல ஆறுகள் ஓடுது. ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு தன்மை தரக்கூடியது. அதாவது நன்மைகள் எல்லாம் சுவைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு விதமான சுவை உங்களுடைய உடம்பில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு சுவை தரக்கூடியது. இயங்கினால்தான் அவை ஊறும். வாய் அசைஞ்சிச்சுன்னா தான் அங்கே எச்சில் சுரக்கும். அங்கேதான் அப்போதான் அந்த உணவு சீரழிக்கப்பட்டு ருசி மங்கி குடிக்கணும். அப்போதான் குடிக்கிறது தான் உணவை எப்படி குடிக்கிறதுனா மெல்ல மெல்ல எச்சில் சுரந்து நீராக்கி அதை குடிக்கிறது. அப்போ அந்த ருசி எதுக்கு அப்படி மெல்ல சொல்கிறோம்? அந்த ருசி மாற வேண்டும். ருசி அதுலேருந்து செரிமானம் ஆகணும் வாயிலையும். ஏன் விதவிதமாக கேட்குறீங்க? அப்படி அப்படியே முழுங்கணும். கடவுள்கிட்ட கேள்வி என்ன? நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நீ எல்லாம் செஞ்சு கொடு, நான் சாப்பிட்றதுக்கு விதவிதமாக சாப்பிட்றேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் யார் அப்படி கேட்குறா, யார் இப்படி கேட்குறாங்க. நமக்கு எப்படிலாம் அப்படி கேட்குதுன்னு தோணும். நீங்களே பாருங்க, உங்களுக்குள்ளேயே பாருங்க, மனசுக்கு வெளியே பாருங்க. என்று நீங்கள் கூட நன்மையானதாக எது இருக்கிறதோ, ஒரு உணவு சாப்பிட்டா உனக்கு நன்மை, அதற்கு பதிலாக பயன் இல்லாதது நீங்கள் மாற்றிக்கொள்கிறீரா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் சிந்தனையே இல்லாமல் எவனுக்காக வேலை செய்யிட்டு இருக்கிறதா பட்டணம். நீங்கள் உங்களுக்காக இருக்கிறது, அடுத்தவனுக்காக இருக்கிறீங்க, அதுதான் பட்டணம். உங்களுக்காக நீங்கள் இல்லை, அடுத்தவனுக்காக இருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் அடுத்தவனுக்காக இருக்கும்போது உங்களுக்காக நீங்கள் சாப்பிடும்போது நான் நல்லபடியாக இருக்கணும்னு சாப்பிடுவீங்க இல்லையா? அவன் நல்லபடியாக இருக்கிறது என்னன்னா மென்று சாப்பிடணும். என்ன இருக்கோ அது நல்லபடியாக செரிமானம் ஆகணும், அவ்வளோதானே? நீங்கள் அடுத்தவனுக்குலாம் இருக்கிறீங்க, அவன் சொல்ல வேலை செய்கிறீங்க. அவன் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு வேலை மட்டும் தான் நீங்கள் செய்யணும், சிந்திக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் கொடு, சாப்பிட்டு நமக்கு வேலை செய்யணும். தானும் நோயாளி, உங்களையும் நோயாளியாக்கும். 16 வகை சாப்பிட வேண்டும். இதில் 18 வகையான சத்துக்கள் இருக்கிறது. சாப்பிட்டு ஒன்று சாப்பிட்டாதான் உங்களுக்கு செரிமானம் ஆகும். அந்த 18 சத்தையும் அவங்க அந்த ஒரு உணவு உருவாக்கும். உங்களுடைய உடல் அதை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. உங்களுக்கு வேண்டிய சத்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. உங்களுக்கான வேலை செய்யும்போது, அடுத்தவனுக்கான வேலை செய்யும்போது உங்களுடைய ஆளுகள் ஓடாது. உங்களுக்கு விரும்பி செய்வீங்களா நீங்கள் அடுத்தவங்க செய்கிற வேலையை? ஒரு நாள் வேணாம், முதலாளி நீங்கள் சோறு போட்டார், அதுக்காக செய்யலாம். தினம் செய்ய சொன்னார்னா என்னடா இருந்தாலும் தினம் வேலை வாங்குறாங்க இருக்கும் இல்லையா? பலவித உணவு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நமக்கு செரிமானம் ஆகாது. அதை எடுத்து சொல்கிறாங்க. எங்கேயா போய் ஏதாவது சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லது உங்களுக்கு கொடுக்கும்போது, நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும்போது, நல்லது செரிமானமாக சொல்லும்போது எனக்கு அது வேணான்னு சொல்றீங்க. அப்போ எதையாவது தின்னு எப்படியா அழைக்க. வறுமையிலும் இழிவிலும் மாட்டிக்கொண்டனர், இறைவனின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளாகினர். இறைவன் கோபம் என்ன? இறைவனுக்கு நன்மையை எடுத்து சொல்லும் போது யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவனுக்கு கவலையும் இல்லை, பயமில்லை. யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ எனக்கு வேணுங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்ததை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இருக்கணும். நம்ம பலவிதம் வேணும் கேட்குறீங்க, அது செரிமானம் ஆகாது, உங்களுக்கு கேடு விளைவிக்கும். இதுதான் இறைவனுக்கு கோபம். இறைவன் நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நான் மறுக்கிறேனோ, நன்மையை மறுக்கின்றேனோ, அப்போ எனக்கே நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு அர்த்தம்.
இப்போ கேடுகள் உருவாகுது. ஒரே விதமான இட்லி சட்னி, பிரியாணி, கோழிக்கறி அப்படின்னு எந்த உணவாக இருந்தாலும் ஒரு உணவு அந்த எப்பயுமே அதே உணவா அப்படின்னு எது விளைகின்றதோ அது விளையும் பொழுது நீங்கள் உண்ணுங்கள் பருவம்னு சொல்றாங்க. நீங்கள் விஞ்ஞானிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்து எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் உருவாக்குவதற்காக பட்டணங்களில் வாழ்றீங்களா? பட்டணங்களில் வாழ்கின்றீர்கள். ஒவ்வொன்றும் காரணத்திற்காக அவ்வாறு நிகழ்கிறது. காரணம் அதாவது என்ன காரணம்? மனிதன் நல்ல விதத்தில் வாழ வேண்டும் என்ற காரணம், அழகிய அமைப்பில் அவன் வாழ வேண்டும் என்ற காரணம். அதுக்காக தான் நடக்குது. நீ எல்லா காலத்திலையும் எல்லாம் வர்ற மாதிரி பண்ண எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டீங்களா? அப்போ எல்லா காலத்துலையும் எல்லாம் விளையுதுப்போ, எல்லா இடத்துலையும் உணவு கிடங்கு இருக்கு, பசி இல்லாத யாருமே இல்லையா? ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு புரியல. ஒரே விதமான உணவு, அது நமக்கு செரிமானம் எளிமையாக இருக்கும், இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கும். உடம்புக்கான பிரச்சனைகளை பல தவறுகள், மனசு விலகி இருக்கு, நல்லதை விட்டு விலகி இருக்கு, தவறுகள் பக்கம் போயிட்டோம். இப்போ அங்கிருந்து வாங்க. அதனால் இறைவன் நமக்கு சிந்திப்பதற்காக நமக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்றையும் விளைய செய்து அது நம்மளுக்கு நன்மை இருக்கும். நம்ம இயற்கையை கவனிச்சா தான் நமக்கு புரிதல் ஏற்படும். நமக்கு இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அரிசி மளிகை கடையில் தான் விற்கிது, மளிகை கடையில் விற்கிதுங்கிற மளிகை கடையில் தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், இல்லைன்னா மால்லேருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கல, நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இப்போ பிள்ளைகளெல்லாம் கேட்டு பார்த்தா அப்படிதான் இருக்குது. தோட்டங்கள் பார்க்காத பிள்ளைங்க, பட்டணங்களை வரக்கூடிய பிள்ளைங்களும் அப்படித்தான் மாறி அந்த மாதிரி மாறிக்கிட்டே வர்றோம். நம்ம மனிதன்ற நிலையிலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே திரும்புறதுக்காக நமக்கு விளையும் போது சாப்பிடுங்க சிந்தனையில் ஏற்படும். சிந்தனையில் நீங்கள் அதை கொண்டு வரும்போது உனக்கு நன்மை ஏற்படும். இல்லைன்னா நம்ம வழிகட்டுருவோம். விதவிதமாக சாப்பிடும்போது சரியான மனம் ஆகாமல் இன்னும் கேடுகளில் நம்ம போயிடுவோங்கிறக்காக சொல்லப்படுதான் இங்கே. சரியா? அப்போ யார் உங்களுக்கு நல்ல செய்தி எடுத்து சொல்கிறாங்க? இறை வாக்கை எடுத்து சொல்பவர்கள். அவங்க பேச்சை நீங்கள் மறுக்கும்போது அந்த இறை வாக்கினரை நீங்கள் கொலை செய்கிறீங்களா? நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அந்த இறை வாக்குன்னு அறிஞ்ச இறையுடைய வாக்கு, அது வழிகாட்டக்கூடிய வாக்கு, நமக்கு வழிகாட்டக்கூடிய வாக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாக்கை நம்ம மீறும்போது அந்த இறை வாக்கினரை நாம் கொலை செய்கின்றோம். வாழும்போது நல்ல செய்திகள் நமக்கு அது நல்ல செய்தின்னு விளங்கி எளிமையாகவும் இருக்குது, புரியவும் செய்யும், எனக்கு புரியவும் செய்யும் இல்லையா? இப்போ அதை நாம் மறுக்கும்போது அவரை கொலை செய்து வந்ததன் காரணமாக நாம் படைத்தவனின் கோபத்திற்கு ஆளாகிறோம். அது புரியாமல் ஆயிடணும், புரியாதவர்களாக ஆயிடணும். அதுதான் இருக்கிறதுல மோசமானது. விளங்காதவர்களாக ஆகிவிடுவோம் படைத்தவனை நாம் மறுக்கும்போது. என்ன கேள்வி? அதை எல்லாமே அது விளையும் போது சாப்பிடுங்க, எது உங்களுக்கு விளைந்திருக்கிறதோ அதை சாப்பிடுங்க. எந்த உணவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கொடுக்கப்பட்ட உணவு சாப்பிடுங்க. உணவு என்னன்னு தெரியுது எல்லாருக்கும், எதெல்லாம் உணவு தெரியுது இல்லையா? என்ன உணவு கொடுக்கப்பட்டிருக்கோ சாப்பிடுவாங்க. இதில் என்ன இருக்கு? பூமிக்கு கீழே விளையிறது, பூமிக்கு மேலே விளையிறது, கொடியில் வளர்றது எல்லாரும் போட்டுருக்கோம் சரியா? அதை சாப்பிடக்கூடியது இருக்கு. நம்ம அப்போ எது கொடுக்கப்பட்டதும் சாப்பிடுவாங்க, சுத்தமான சாப்பிடுங்க சரியா? கொடுக்கப்பட்ட சாப்பிடுங்க. நமக்கு வேண்டிய ஆற்றல் அதை உண்டு, மனசு தெளிவாக இருக்கணும். நல்ல எண்ணெய் எனக்கு ஏற்படணும், சாப்பிடக்கூடிய உணவு எனக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும். நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா வளர்ந்துச்சு, அதை கொண்டு நீங்கள் இன்னத்தை குடியை கெடுத்தீங்கன்னா இன்னொருத்த வாழ்க்கையை கெடுத்தணும் இல்லையா? அவன் நல்ல எண்ணத்தை எனக்கு ஏற்படணும், அந்த உணவு எனக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். செரிமானம் ஆளுன்னா பல பிரச்சனை உருவாகும். உடலில் மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணத்துக்கு, உங்களுடைய மனசுல நீங்கள் தவறான அர்த்தம் அதை எடுத்துக்கிறீங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, ஒரு உணவு ஏன் சொல்லப்படல? செரிமானம் ஆகக்கா ஒரு உணவு சாப்பிடுங்க. ஒவ்வொரு நேரத்திலும் உணவுகளை எளிமையாக்குங்க. எந்த அளவுக்கு எளிமையாக உங்களால் செய்ய முடியுதோ சமைச்சு சாப்பிட்றதையோ, எந்த அளவுக்கு எளிமையானதாக நீங்கள் சமைத்து, எளிமைன்னா என்ன? உங்களுக்கு எளிமையாக செரிமானம் ஆகணும், அது எளிமையான உணவு. அந்த உணவு எளிமையான செரிக்கணுங்கிறதுக்காக குழந்தைக்கு நசுக்கி தர்றீங்க. முதல்ல கொடுக்கும்போது தண்ணியாக கொடுக்குறீங்க, புரியத்தானே செய்யுங்க நமக்கு. அப்போ ஒரு உணவு எனக்கு செரிமானம் ஆகினா தண்ணியாக கொடுங்க, கரைச்சி கொடுங்க. ஏன் கஞ்சி சாப்பிட சொல்கிறோம்? உடம்பு சரியில்லாத நேரத்தில் எளிமையாக ஜீரணமாக. அதில் வேற என்னமோ இது காய்ச்சல் வந்துட்டா கஞ்சி தான் குடிக்கணும். எது குடிக்கணும்னு தெரியல. ஏன் குடிக்கிறேன்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? செரிமானம் ஆகாதனால அது வந்திருக்கு. செரிமானம் அதை சாப்பிட்டவங்க செரிமானம் ஆகும். அந்த விஷயத்தை விளங்கிட்டீங்கன்னா என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும், உடம்பு எப்படி பரமாயின்னு வந்துடும். ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் தப்பு பண்ணுறோம்? மனசு சரியில்லைன்னா எனக்கு நல்லது கெட்டது பிரித்து பார்க்க முடியாமல் போயிடும், விளங்காதவனா மாறிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எனக்கு ஞாபகத்துக்கும் வரல, நினைவுக்கும் வரல.
ஏன் நினைவு வரல? மனதில் கேடு இருக்கு, இறைவனோட உதவி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தான் மறந்துச்சு. தப்பு மேலே தப்பு செஞ்சுட்டே இருக்கு. ஏன் தொடர்ச்சியாக நினைவுபடுத்த வேண்டியிருக்கு? நமக்கு வேதத்தை கொண்டு, மறையை கொண்டு, குரானை கொண்டு, ஏன் அந்த புத்தகத்தை கொண்டு ஏன் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு? நம்ம மறந்து போயிடுறேன். அந்த அளவுக்கு நான் உணர்ச்சியில் பெரும்பாலும் ஆயிடுறேன். நான் எனக்குள்ள நடக்கிற விஷயமும் எனக்கு வெளியே நடக்கிற விஷயமும் நீ உணர்ச்சிக்குள்ள கொண்டு போயிருக்கு. மறுபடியும் நான் உணர்வு பக்கம் திரும்புவதற்காக நான் ஒன்று சேர்கின்றேன். நன்மையின் பாதையில் திரும்புவதற்காக ஒன்று சேரணும். இதை அப்படியே சடங்காக மாற்றிட்டாங்க நம்மளை. நீங்கள் இதை மட்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடும். எனக்கு தெளிவு வேணும், தெளிவு வேணுறதுக்கு பதிலாக நான் வந்து சடங்கு செஞ்சுட்டு இருக்கேன். அங்கே தான் கேடு வரும். நாம் சடங்கு செய்வதிலிருந்து விலகி எனக்கு இது வேண்டியவற்றில் எனக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, என்ன புரியலையோ அதை தெளிவின் பாதை திரும்புங்க. அதுதான் உள்ளத்தின் பாதை. இல்லை, அந்த உள்ளத்தின் பாதையில் என்னை திருப்புபவர்கள் என்னை தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்க நம்முடைய உள்ளத்தின் பாதையில், நம்முடைய இறைவனின் பாதையில் திருப்புகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவருடைய இறைவனின் பாதை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த உள்ளத்தின் பாதையில் அவங்க திருப்புறாங்க. இப்போ நம்ம விடுபடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கங்க. அதுக்காக அந்த உதாரணம் சொன்னது. ரொம்ப பெரிய கஷ்டம் வந்தால் தான் நம்ம சரியான பாதைக்கு திரும்புகிறோம். சின்ன சின்ன கஷ்டம் வந்தால் நம்ம திரும்புறது இல்லை. அதுதான் நம்மளுடைய இயற்கையாக இருக்குது. நான் அப்படி கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளை இந்த எண்ணத்துலேருந்து மழுங்கி போகிறதுக்கு தான் நம்மளை சடங்கு செய்யிருக்கிறாங்க. தினமும் வந்துட்டு போயிருப்பா, இந்த கிரட்டத்துக்கு வந்து போயிரு, வந்து போனால் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு போயிட்டு போயிடும். ஒரு காரியத்தை தினம் செஞ்சுட்டே இருக்கேன். என் பூ வாங்கிட்டு போகிறேன், என் வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறேன், என் மெழுகுவத்தி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் சரியாக பண்ணிட்டு இருக்கேன். என் ஊதுபத்தி வாங்கிட்டு போகிறேன், நான் சரியாக பண்ணிட்டே நினச்சிட்டு இருக்கேன். புரியுதா? அதனால தான் விருந்து என்றைக்கும் ஒரு நாள் வச்சாங்க. அதுக்கடுத்து நான் பட்டினி போடுவாங்க. இதே தனக்காக வாழும்போது இதெல்லாம் உனக்கு தேவைப்படல. விருந்து யாருக்கு அப்புறம்? ஏன் அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லையா? உங்களுடைய பெருமையை காட்டுறதாங்க. இன்னொரு அர்த்தம் இருக்குது. நல்ல அர்த்தத்தோட எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய காரியங்களை பங்கு கொள்வதற்காக. அது லேசாக இருக்குங்கிறக்காக. ஆனால் அது இப்போ மாறி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என் பெருமையை நான் பிறருக்கு காட்டுவது மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரியாக மாறிடுச்சு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து உணவு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சில காரியங்களுக்காக ஒன்று சேர்றோம். அப்போது உணவு வந்து எல்லாரும் அதில் பங்களிப்பு, ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு அதில் இருக்குது. அதை சேர்ந்து அவருடைய காரியங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நல்லெண்ணத்தோடு செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் நீங்கும். பெருமைக்காக செய்யும்போது பல பிரச்சனையை உருவாக்கலாம். நல்லதுங்கிற பேரில் பல பிரச்சனையை நம்ம உருவாக்கலாம். சரியா? ரொம்ப சின்னமாக போகும்.